துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள பண விஷயத்தில் ஒரு மறைவானது ஏற்பட்டு அது இன்னமும் உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பணத்தில் பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தாங்க இருந்தது. துலாம் ராசிக்கு 2ஆம் வீடு தனஸ்தானம், அதாவது பணவரவு, மற்றும் 11ஆம் வீடு லாபஸ்தானமாக இதுவரைக்கும் அமர்ந்திருக்கப்பட்டது. தனக்காரகனான குருவும் தனி அதிபதரான செவ்வாயும் பலவீனமடையும் போது அல்லது 8ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் போது பண வரவிலோ அல்லது முதலீட்டுகளிலோ சில ரகசியங்களும் மறைவுகளும் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டு தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத மனதிற்குள் சில பயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்தது. உங்களுக்கு வரவேண்டிய பணம் சில நேரங்கள்ல பனி போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது உங்களுடைய துணையோ கூட்டாளியோ உங்களுக்கு தெரியாமல் சில நிதி பரிவர்த்தனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்திருக்கலாம். அதனால உங்களுக்குன்னு சேமித்து வைத்த சில பணங்கள் உங்களை அறியாமலேயே செலவழிந்திருக்கும். அதனை மீண்டும் எங்கே என்று கேட்டு வரும் பொழுது அது உங்களுடைய மனதிற்குள் திடுக்கிடும் ஒரு அதிர்ச்சியை தரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் இன்னும் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். அதே போல் நீங்கள் சில அவசர தேவைகளுக்காக செய்த செலவுகளை குடும்பத்தினரிடம் மறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி கொண்டே தான் இருக்கும். இந்த ஒரு நிதி மறைப்பு தற்காலிகமாக உங்களுக்கு உதவினாலும் பிற்காலத்தில் அது தெரிய வரும் போது பெரிய வாக்குவாதங்களும் வழிவகுக்கவும் ஆரம்பிக்கும். கூட்டு தொழிலில் கணக்கு வழக்குகளை சரியாக பராமரிக்காவிட்டாலும் கூட்டாளிகள் உங்களுடைய சந்தேக கண் கொண்டு பார்க்கும் ஒரு சூழலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். எனவே பண விஷயத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லாதது உங்களது பொருளாதார பாதையவை சற்று தடுமாற செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை தள்ளிவிடும். எனவே முடிந்த அளவுக்கு பண விஷயத்தில் ஒரு கவனத்துடனும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதில் ஒரு கவனத்துடனும் இருப்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். அதே போல உறவினர்களின் தலையீடு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து அதுவும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். துலாம் ராசிக்கு 3ஆம் வீடு என்பது உங்களது இளைய உடன்பிறப்புகள் மற்றும் உறவினர்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இதனுடைய அதிபதி குரு பகவான் இந்த 3ஆம் வீட்டிலோ அல்லது 4ஆம் வீடான சுகஸ்தானத்திலோ அசுப கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது உங்களுடைய குடும்பத்தின் தனிப்பட்ட விஷயங்களில் உறவினர்களின் தலையீடு எல்லை மீறி போயிருக்கும். அதை நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுதே உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத மனதில் காயங்களும் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். உங்கள் வீட்டு பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்து கொள்ள நினைத்தாலும் 3வது மனிதர்களாகிய உறவினர்கள் வந்து தங்களின் கருத்துக்களை இதுவரைக்கும் திணித்து அதுவும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. அவங்களின் ஆலோசனைகள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக எரியக்கூடிய நெருப்பில் எண்ணெயை அல்லது நெய்யையோ ஊற்றுவது போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். கணவன் மனைவிக்குள் இருக்கும் சின்ன சின்ன விரிசலை கூட பெரிய ஒரு பிளவாக மாற்றுவதில் இவர்களின் பங்கு அதிகமாகவே இருந்திருக்கும். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் மென்மையானவர் என்பதால் உங்களால் அவர்களை முகத்திற்கு நேராக எங்கள் விஷயத்தில் தலையிடாதீர்கள் என்று சொல்ல முடியாமலும் உள்ளுக்குள்ள புழுங்கி அழுத ஒரு நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. உறவினர்களின் இந்த அதீத தலையீடு குடும்ப நிம்மதியை குலைத்து இன்னமும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரிந்திருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவிக்கவும் செய்யுங்கள். அதே போல கணவன் மனைவி அல்லது குடும்ப உறுப்பினர்களிடையேயான தனிப்பட்ட விஷயங்களில் வெளிப்புற உறவினர்கள் தலையிட்டதால் பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரிதாகி கொண்டே தான் இருக்கும். ஆரம்பத்தில் சின்ன கருத்துக்கள் வேறுபாடாக இருந்த விஷயங்கள் பலரின் ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களால் சிக்கலானதாக மாறியிருக்கலாம். இதனால் குடும்ப உறுப்பினர்களிடையேயான நேரடி உரையாடலானது குறைந்து தவறான புரிதல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து கொண்டும் அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் கூறியது அனைத்தும் சரியாக பொருந்தினால் மறக்காம நம்முடைய துலாம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம்
துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கைக்குள்ள எதிர்பாராத பண வரவுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சகோதரர்களால் ஆதாயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா நீங்கள் வந்து விடுவீர்கள். தந்தை வழி உறவினர்களுக்கான செலவு செய்ய வேண்டியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தெரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகளானது விலகிவிடும். துணிச்சலாக முடிவெடுக்கும் திறனானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகள் உங்களிடம் ஆலோசனைகளை கேட்டு வரக்கூடிய நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அவர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் அவர்களை இந்த ஒரு நேரத்தில் தேர்த்து வைப்பார்கள். அந்த அளவுக்கு சில நல்ல காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். புதிய உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக நுழையக்கூடிய சில மனிதர்கள் முக்கியமான மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்த போறாங்க. அவங்களின் மூலம் தொழில், வியாபாரம், குடும்பம் அல்லது தனிப்பட்ட வளர்ச்சியில் ஒரு முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அந்த முன்னேற்றங்களின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஒரு நல்ல நிலைமைக்கு தள்ளப்படும். அது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு விஷயத்திற்கும் அது நிச்சயமா கொண்டு போகப்படும். நல்ல நண்பர்கள், நம்பகமான கூட்டாளிகள் அல்லது வாழ்க்கையை மாற்றக்கூடிய வழிகாட்டிகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். இந்த புதிய தொடர்புகள் எதிர்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறவும் செய்யும். ராகு அல்லது சுக்கிரனின் சுப அந்தரங்கங்கள் நடக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடிய புதிய மனிதர்களின் அறிமுகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அவங்க புதிய நண்பர்களாகவோ, தொழில் கூட்டாளிகளாகவோ அல்லது உங்களது வழிகாட்டிகளாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இந்த புதிய உறவுகள் வெறும் பேச்சோடு நின்று விடாமல் உங்களது பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தொழில் வளர்ச்சிக்கும் தங்களுடைய மேலான ஆலோசனைகளையும் மறைமுக உதவிகளையும் செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுப்பாங்க. சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் நபர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கப் போவதால் உங்களது சமூக வட்டாரம் இப்பொழுது விரிவடைந்து விடும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த தகுதியான வரனானது அமைந்து புதிய பந்தங்கள் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது இப்பொழுது பெருகவ ஆரம்பிக்கும். முன்பின் தெரியாத நபர்கள் கூட உங்களுக்கு ஆபத் வாய்ந்த நேரங்கள்ல வந்து உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு முன்னேற்றத்தை தேடி கொடுப்பதற்கான ஒரு ஏணியை போல தெரியாத நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அனைத்தையும் உருவாக்கவோ ஆரம்பிப்பார்கள். வீட்டில் ஒரு மகிழ்ச்சியானது உங்களை தேடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் சாதனைகள், திருமணம், குழந்தை பிறப்பு அல்லது நல்ல செய்திகளால் வீட்டில் மகிழ்ச்சிகள் வந்து சேரும். நீண்ட நாட்களாக இருந்த சோகமான சூழலானது மாறி சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு நேரம் வந்துவிட்டது. இந்த ஒரு நேரத்தை நீங்க சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்கள் புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சகோதரர்களால் ஆதாயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா நீங்கள் வந்து விடுவீர்கள். தந்தை வழி உறவினர்களுக்கான செலவு செய்ய வேண்டியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தெரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகளானது விலகிவிடும். துணிச்சலாக முடிவெடுக்கும் திறனானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகள் உங்களிடம் ஆலோசனைகளை கேட்டு வரக்கூடிய நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அவர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் அவர்களை இந்த ஒரு நேரத்தில் தேர்த்து வைப்பார்கள். அந்த அளவுக்கு சில நல்ல காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். புதிய உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக நுழையக்கூடிய சில மனிதர்கள் முக்கியமான மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்த போறாங்க. அவங்களின் மூலம் தொழில், வியாபாரம்,
குடும்பம் அல்லது தனிப்பட்ட வளர்ச்சியில் ஒரு முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அந்த முன்னேற்றங்களின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஒரு நல்ல நிலைமைக்கு தள்ளப்படும். அது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு விஷயத்திற்கும் அது நிச்சயமா கொண்டு போகப்படும். நல்ல நண்பர்கள், நம்பகமான கூட்டாளிகள் அல்லது வாழ்க்கையை மாற்றக்கூடிய வழிகாட்டிகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். இந்த புதிய தொடர்புகள் எதிர்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறவும் செய்யும். ராகு அல்லது சுக்கிரனின் சுப அந்தரங்கங்கள் நடக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடிய புதிய மனிதர்களின் அறிமுகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அவங்க புதிய நண்பர்களாகவோ, தொழில் கூட்டாளிகளாகவோ அல்லது உங்களது வழிகாட்டிகளாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இந்த புதிய உறவுகள் வெறும் பேச்சோடு நின்று விடாமல் உங்களது பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தொழில் வளர்ச்சிக்கும் தங்களுடைய மேலான ஆலோசனைகளையும் மறைமுக உதவிகளையும் செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுப்பாங்க. சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் நபர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கப் போவதால் உங்களது சமூக வட்டாரம் இப்பொழுது விரிவடைந்து விடும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த தகுதியான வரனானது அமைந்து புதிய பந்தங்கள் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது இப்பொழுது பெருகவ ஆரம்பிக்கும். முன்பின் தெரியாத நபர்கள் கூட உங்களுக்கு ஆபத் வாய்ந்த நேரங்கள்ல உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு முன்னேற்றத்தை தேடி கொடுப்பதற்கான ஒரு ஏணியை போல தெரியாத நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அனைத்தையும் உருவாக்கவ ஆரம்பிப்பார்கள். வீட்டில் ஒரு மகிழ்ச்சியானது உங்களை தேடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் சாதனைகள், திருமணம், குழந்தை பிறப்பு அல்லது நல்ல செய்திகளால் வீட்டில் மகிழ்ச்சிகள் சேரும். நீண்ட நாட்களாக இருந்த சோகமான சூழலானது மாறி சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு நேரம் வந்துவிட்டது. இந்த ஒரு நேரத்தை நீங்க சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்க.